மணிக்கு வாங்கினதான் மீனோட கழிவு 10 கிலோ. சரி, வெள்ளம் வந்து ஒரு 10 கிலோ. 10 கிலோ போடுமா? 10 கிலோவுக்கு 10 கிலோ. நான் 10 கிலோவுக்கு 3 கிலோ போட்டேன். 10 கிலோ 10 கிலோ. சரி சரி சரி. போயிடும். அதுக்கு தான் கீழே வச்சிருக்கேன். கரெக்டாக 40 நாள் வச்சுருக்கேன்னா இது வந்து 20 லிட்டர் வாளி. இங்கே ரொம்பலாம் இது பண்ணாதீங்க. வாளி 20 லிட்டரில் ஃபுல்லாக போட்டு மூடினோம்னா கேஸ் ஃபார்ம் ஆகிரும். அதனால 20 லிட்டர் வாளியில் நான் இப்போ டெமோ காட்டுறதுக்காக வச்சுருக்கிறேன். நான் போய் வேறு இதெல்லாம் மாற்றிடுறேன். ஒரு 10 லிட்டர் வாளினா அதில் வந்து மொத்தம் சேர்த்து 6 கிலோ தான் வரணும். 4 கிலோ எம்டி இடம் இருக்கணும். அப்போ 20 லிட்டர் வாளினா பார்த்துக்குங்க, 12 கிலோ அல்லது 13 கிலோ தான் அதில் போடலாம். நான் இப்போ வந்து 30 கிலோ பிடிக்கிறதுல வந்து இதை போடணும். எது அதில் அது 2 மட்டும் தானே, மீனுக்கு கழிவும் வெள்ளம் மட்டும் தான். கழிவும் வெள்ளம் அப்படியே போட்டு லாக் பண்ணி வச்சோன்னா வந்து ஒரு 4% கேப் இருக்கணும். 10 லிட்டர் கேனில் 10 கிலோ 10 லிட்டர் பிடிக்கிற கெப்பாசிட்டி வந்து நம்ம 6 கிலோ தான் போடணும். 4 கிலோ கேப் இருக்கணும். நம்ம அந்த ஏர் ஃபார்ம் ஆகும். ஃபுல்லாக நம்ம போட்டு அடைச்சிருந்தோம்னா டப்புன்னு வெடிச்சு எல்லாமே வேஸ்ட் ஆகி போயிடும். இல்லை, கேஸ் மீன் அம்மியில் வந்து அதில் வந்து நைட்ரஜன் சத்து இருக்குது. அதில் வந்து ஏக்கருக்கு 1 லிட்டரு இதில் விட்டாவே போதும், தண்ணியில் விட்டாவே போதும். யூரியாவுக்குள்ளக்கூடிய சத்து இருக்குது. வறட்சியை தாங்கக்கூடிய சத்து இருக்குது. தண்ணி பாய்ச்சிறப்போ தண்ணியில கலந்து விடலாம். இயற்கையாக விவசாயம் பண்ணையில் வந்து உங்களுக்கு வந்து வறட்சியை தாங்கக்கூடிய இது வந்து மீன் அமிலத்துக்கு இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ வந்து ஸ்மெல் அடிக்கிற மாதிரி 40 நாள் கழிச்சு அடிக்காதவங்களுக்கு, அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஸ்ப்ரே பண்ணையில் வாந்தி எடுக்காமல் ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி. இது நெல் வளர்றதுக்கா இல்லை பூச்சி அந்த நெல்ல உட்காராம இருக்கிறதுக்கான்னு கேட்குறா. வேற ஒன்றும் இல்லை, பயிர் வளர்ச்சி ஊக்கி பூச்சி உட்காராது. ரெண்டாவது வரப்புல எலி இருந்தால் இந்த மீன் அமிலம், பெருங்காயம், புதினா வந்து ஹைபிரிட் புதினா வந்து நான் எங்கள் மச்சானை வாங்கி வச்சா அது வந்து எலி வந்து வெட்டிடுச்சு. நாட்டு புதினா 3 கலந்து ஒரு டேங்குக்கு வந்து இது ஒரு 30 மில்லி ஊற்றுனீங்கன்னா பெருங்காய கரைசல் கொஞ்சம் ஊற்றி புதினாவும் கொஞ்சம் கரைசல் ஊற்றி வரப்பை சுற்றி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா எலி வராது. எல்லாத்துக்குமே ஆளினால் இது யூஸ் ஆகும். பயிர் வளர்ச்சி ஊக்கி. ரெண்டாவது மருந்து மீன் அமிலம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது போட்டுக்கோங்க. சொன்னாங்க போதினா அது செய்யல தெரியல. ஆனால் அபாரமாக வளர்ந்துச்சு. ஒரு வயலுக்கு 500 ஃபோன் நம்பர் வாங்கிட்டு தள்ளிக்கமா. ஃபோன் நம்பர் வாங்கிட்டு தள்ளிக்க டவுட்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம்.